கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜூலை மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. கர்த்தர் நம்மை இம்மட்டமாக அழைத்ததற்காக நன்றியோடு அவரை நாம் ஆராதித்து துதித்து மகிழ்ந்து பாடுவோமாக. இன்றைய நாளில் யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பாருங்கள். என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். இதற்கு நான் அர்த்தத்தை கொடுக்கின்றேன். ஆவியானவர் நமக்கு உதவுவதற்காக நம்முடன் இருக்கும் நமது பரிந்துரையாளர் ஆவார். துக்கம் அல்லது கவலையின் நேரங்களில் அவர் உடனடியான ஆறுதலை தருகிறார். படித்து பாருங்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 16, 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3-4 முடிய படித்து பாருங்கள். உங்கள் மனம் திகைத்து போகும்போது உங்கள் விசுவாசத்தை ஸ்திரப்படுத்த தேவையான வேதத்தின் சரியான வாக்குத்தத்தங்களை ஆவியானவர் உங்களுக்கு நினைவூட்டுகிறார். சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 5, ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3 வாசித்து பாருங்கள். ஜெபம். அன்புள்ள பரலோக பிதாவே, உன்னதமான ஆதரவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்காக உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, என் கவலையான எண்ணங்களை அமைதிப்படுத்தி உமது வாக்குறுதிகளை எனக்கு நினைவூட்டி இன்று எனக்கு பரிபூரண சமாதானத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் இப்பொழுது நன்றியோடு அவரை நாம் ஆராதித்து துதித்து பாடுவோமாக. என்னை காக்கும் தெய்வம் நீரே, என்னை கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாற்றினை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாற்றினை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ்ந்திடே, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ்ந்திடே. தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, என் வேலையினை நீரென்று உம் கிருபை தந்தீரையா, என் வேலையினை நீரென்று
உன் கிருபை தந்தீரையா இயேசு ராஜா என் பெலனானி எதற்கும் பயமில்லையே இயேசு ராஜா என் பெலனானி எதற்கும் பயமில்லையே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன் இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன் ராஜானே செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன் ராஜானே செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. இப்பொழுது நாம் ஆண்டவருடைய வார்த்தையில் கடந்து செல்வோம். ஆண்டவருடைய வார்த்தை புனிதமானது, ஜீவனுள்ளது. இதை நீங்கள் மறுப்பதற்கு ஒன்றுமில்லை. ஆகையால் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தெல்ல தெளிவாக நாம் கேட்டு மீண்டுமாக நாம் வீட்டில் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை படித்து பயன்பெற வேண்டும் என்று உங்களை நான் தாழ்மையோடு கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன். இன்றைய நாளில் நான் உங்களுக்கு கொடுப்பது யோவான் நற்செய்தி 17 அதிகாரம் வசனம் 13 முதல் 15 வரை. நாம் உலகத்தில் இருக்க வேண்டும், ஆனால் உலகத்தாராய் இருக்கக்கூடாது. நாம் இந்த உலகில் வாழ வேண்டும், ஆனால் இந்த உலக பிரகாரம் நாம் இருக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. படித்து பாருங்கள். யோவான் நற்செய்தி 17 அதிகாரம் 14. விசுவாசிகளாகிய நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டியவர்கள். கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் நாம் அவரை சார்ந்து, நாம் அவரோடு ஒன்றித்து வாழ வேண்டும். அதனால் கர்த்தர் சொல்லுகிறார், விசுவாசிகளாகிய நீங்கள் அனைவரும் எனக்கு வேண்டியவர்கள் என்றார். கிறிஸ்துவின் சபையை உலகத்தில் நிறுவ வேண்டியவர்கள், ஆனால் உலகத்தாரால் இருக்கக்கூடாது. நாம் தீமையன் என்றும் உலகத்தின் அதிபதியாகிய பொல்லாங்கு இடத்திலிருந்தும் காக்கப்பட வேண்டும் என்பதை நம்மை குறித்த இயேசுவின் முக்கிய கரிசனையாயும் ஜெபமாய் இருக்கிறது. தீமையை நின்று
பாதுகாத்துக் கொள்ளும்படி இயேசு வேண்டுதல் செய்தார். நம்மை தீமையிலிருந்து விலக்கி பாதுகாத்து நம்மை இந்த உலகில் அவர் வாழ வைக்கின்றவர் கர்த்தர் ஒருவரே. அப்படியாக அவர் பிதாவிடத்தில் நமக்காக வேண்டுதல் செய்தாராம். ஆனால் நம்மை துன்பத்திற்கு விலக்கி காக்கும்படி அல்ல, நம்மை இவ்வுலகத்திலிருந்து வெளியே எடுப்பது அல்லது தீங்கின் ஆபத்திலிருந்து நம்மை விலக்கி காப்பதுதான் இதற்கான தீர்வாக நமக்கு தோன்றும். இருப்பினும் தேவன் ஆழமான காரணங்களுக்காகவே நம்மை இவ்வுலகில் வைத்திருக்கிறார். தேவன் இவ்வுலகில் நம்மை வைத்திருப்பதின் நோக்கமே இயேசுவை போல நாமும் நம் ஜீவியத்தின் மூலம் தேவன் செய்ய விரும்பும் காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்பதற்காகவே. விசுவாச ஜீவியத்தில் நமது செயல்திறனை முடிவுக்கு கொண்டு வர சாத்தான் தொடர்ந்து முயற்சிப்பதை நாம் எந்த அளவுக்கு உணர்ந்து செயல்படுகிறோம்? நம் தேர்வுகள், நம்பிக்கைகள் மற்றும் வாழ்க்கை முறைகளை உலகம் எந்தெந்த வழிகளில் அல்லது விதங்களில் எதிர்க்கிறது என்பதை அறிந்து செயல்படுகிறோமா? நாம் இவ்வுலகக்குரியவர்கள் அல்ல, இவ்வுலகத்தை விட்டு வெளியே வந்து வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் செய்ய அழைக்கப்பட்டவர்கள். இயேசு தமது மகிழ்ச்சியை நம்முடன் இவ்வுலகத்தில் பகிர்ந்து கொள்கிறார். அவர் அனுபவித்த அதே சந்தோஷம் நமக்கும் கிடைக்கும்படி ஜெபிக்கிறார். இது ஆவிக்குரிய சந்தோஷம், உள்ளான சந்தோஷம். இந்த சந்தோஷம் சோதனைகள், வேதனைகள் மற்றும் பாடுகளின் மத்தியிலும் மாறாமல் நிலைத்திருக்கும் சந்தோஷம். இது பரிசுத்த ஆவியானவரின் கனியாகும். பரிசுத்த ஆவியானவர் யார் யாருடைய உள்ளத்தில் வாசம் பண்ணுகிறாரோ அவர்கள் எல்லோரும் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறார்கள். இந்த சந்தோஷமே நம்மை பலப்படுத்துகிறது. இந்த ஜெபத்தின் சூழலில் கிறிஸ்து நமது சீசர்களுக்கு கொடுத்த வார்த்தை என்பது அவருடைய நாமமே. அதன் மூலம் கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய ஆளுமையையும் பிரசன்னத்தையும் வல்லமையையும் வெளிப்படுத்துகிறார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையிலான ஐக்கியத்தின்படி விசுவாசிகள் அன்பிலும் உழைப்பிலும் ஐக்கியப்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வல்லமையினாலும் மகிமையினாலும் காக்கப்பட வேண்டும் என்று மன்றாடுகிறார். நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்கள் என்பதை நாம் அறிவோம். இவ்வுலகில் என்ன நடந்தாலும் இறுதியில் கிறிஸ்துவே வெற்றி சிறப்பார். நாம் இவ்வுலகத்தில் வாழ்வதால் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இவ்வுலகம் நமக்கு நிரந்தரமானது அல்ல. கிறிஸ்துவுடன் பரலோகத்தில் நமக்குள்ள இடம் அதுதான் நிரந்தரமானது. நமது செயல்கள் இன்று இவ்வுலகில் மட்டும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக காணப்படுவது மட்டுமல்லாமல் அவற்றுக்கு நித்தியமான விளைவுகள் உண்டு என்ற விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் செயல்பட வேண்டும். இதுதான் கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கின்றார். எத்தனை பேர் நாம் இந்த வார்த்தைகளை படித்து பயன்பட்டுக் கொண்டிருக்கின்றோம்? எத்தனை பேர் இந்த நாளில் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் படித்து பயன்படுகின்றோம்? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த உலகம் நமக்கு எதுவும் நிரந்தரமல்ல. இந்த உலகம் எதுவும் நமக்கு நிரந்தரமல்ல. நாம் அப்படியாக இந்த உலகத்தை நாம் ஒரு நாள் விட்டு நாம் பரலோக ராஜ்யத்தில் நாம் போகும்போது அங்குதான் நமக்கு நிரந்தர வாழ்க்கை நிரந்தர விலகும். அங்குதான் நாம் கடவுளோடு ஒன்றித்து செயல்படும் பொழுது கடவுள் நம்மை நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு நிரந்தர வாழ்க்கைக்கு நம்மை அழைத்து செல்ல அந்த பரலோக ராஜ்யத்தில் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார். அவர் நமக்காக காத்து கொண்டது மட்டுமல்லாமல் நம்மை பார்ப்பதற்காக இந்த உலகத்திற்கு மீண்டும் வரப்போகிறார். எத்தனை பேர் இதை நம்பி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆம், என் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுபவர். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 20 வாசித்து பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய தேவனுக்கு சேனைகளின்
கர்த்தர் என்ற ஒரு நாமம் உண்டு. அந்த சேனைகளின் கர்த்தர், நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்று தன்னை இயேசுவாவுக்கு அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவர்தான் நமக்காக யுத்தம் பண்ணுவார். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்துக்கு விரோதமாக மோவாப் புத்திரரும் ஆமோன் புத்திரரும் சேயீர் மலை தேசத்தாரும் யுத்தம் பண்ண வருகிறார்கள். யோசபாத் மிகவும் பயந்து உபவாசத்தை கூறி கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். இந்த திரளான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை, நாங்கள் செய்ய வேண்டியது என்னவென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று யோசபாத் கர்த்தரிடத்தில் விண்ணப்பித்தானாம். நாம் அப்படியாக எத்தனை பேர் இந்த உலக வாழ்க்கையை நாம் கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். இனி வரும் காலங்களில் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படியாக நாம் யோசபாத்தை போல நாம் செயல்படுகின்றோமா என்று சிந்தித்து பாருங்கள். கர்த்தருடைய ஆவி ஒரு லேவியின் மீது இறங்கி அவன் சொன்னது, யோசபாத்தே, அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றான். லேவியர் எழுந்திருந்து கர்த்தரை மகா சத்தமாய் துதித்தார்கள். ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக கர்த்தரை பாடி துதிக்கிறவர்கள் நிறுத்தப்பட்டார்கள். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக ஒருவரை கர்த்தர் எழுப்ப பண்ணினதால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். யோசபாத்தும் அவருடைய ஜனங்களும் அவருடைய உடைமைகளையும் ஆடை ஆபரணங்களையும் 3 நாள் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியாய் இருந்தது. 4ஆம் நாளில் பெராக்காவிலே கூடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு விரோதமாகவும் அநேகர் அல்லது அநேக காரியங்கள் இருக்கும். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். யோசபாத்தின் கண்கள் கர்த்தரையே நோக்கி பார்த்தது போல நம்முடைய எஜமானாகிய கர்த்தருடைய கரத்தையே நோக்கி பார்ப்போம். கர்த்தர் இறங்கி நமக்கு இரக்கம் செய்வார். ஆமென். நாம் இப்பொழுது காணிக்கை பாடல்களை பாடி துதிப்போமாக. நீரையும் நீரைந்து காணிக்கை இல்லையே நான் அழைக்கின்றேன். ஆழகில் பொழியும் படைப்புகள் அனைத்தையும் நான் தருகின்றேன். நீரையும் நீரைந்து காணிக்கை நீரையும் நீரைந்து
இப்பொழுது நாம் காணிக்கையில் கடந்து செல்வோம். அவருடைய போஜனத்தில் பங்கு கொள்வோமாக. வானகத்தவரே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதருக்கெல்லாம் ஒன்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறேன். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி, எல்லாம் உள்ள இறைவனும் தம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அப்பத்தை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்றார். அவ்வண்ணமே உணவருந்திய பின் மகிமை மிகுந்த இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். நம் அனைவரும் ஆண்டவருடைய போஜனத்தில் ஒருமனப்பட்டு பகிர்ந்து கொள்வோமாக. நன்றி பாடலை பாடி துதிப்போமாக.
கூறுவேன் என்னென்று நான் பாடுவேன் என் பாடலே இயேசுவே என்னென்று நான் கூறுவேன் என்னென்று நான் கூறுவேன் என்னென்று நான் பாடுவேன் என் பாடலே இயேசுவே என்னென்று நான் கூறுவேன். அல்லேலூயா. நாம் இப்பொழுது கண்களை மூடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. பரமபிதாவே, நீர் எங்களுக்கு அளித்த ஜீவனுக்காகவும் இன்று நாங்கள் இருக்கும் இந்த இடத்தை எங்களை வைத்ததற்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றி தகவனே. நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்பது எங்களுக்கு தெரியும், ஆனால் நாங்கள் உலகத்தாரர்கள் அல்ல. கர்த்தாவே, பொல்லாங்கனிடத்திலிருந்து எங்களை காத்து உமது ராஜ்யத்திற்கு முரணான மதிப்புகளில் இருந்தும் கவலைகளில் இருந்தும் சோதனைகளில் இருந்தும் எங்கள் இருதயங்களை பாதுகாத்தரும். சமூகத்தின் இறைச்சலாலும் பிரிவினையாலும் அழுத்தங்களாலும் நாங்கள் சூழப்பட்டிருக்கும் போது உறுதியாக நிற்க எங்களுக்கு ஞானத்தையும் வெள்ளத்தையும் தந்தருளும். எங்கள் அன்பின் பரமபிதாவே, உலகத்திலிருந்து எடுத்து விடாமல் மற்றவர்களை நேசிக்கவும் கிருபையை காட்டவும் உமது சமாதானத்தின் கருவியாக இருக்கவும் ஒளியாக உலகத்திற்குள் அனுப்பும் எங்கள் மனநிலையை மாற்றியருளும். எங்களை சுற்றியுள்ள கலாச்சாரத்தின் மாறி வரும் போக்குகளுக்கு பதிலாக எங்கள் முடிவுகளும் எங்கள் வார்த்தைகளும் எங்கள் செயல்களும் உமது சத்தியத்தை பிரதிபலிக்கட்டும். கர்த்தாவே, உலக வாழ்வின் எதிர்பார்ப்புகளால் நாங்கள் சோர்வடையும் போதோ அல்லது பெரும் பாரத்திற்கு உள்ளாகும் போதோ எங்களின் இறுதி குடியுரிமை பரலோகத்தில் உள்ளது என்பதையும் எங்கள் அடையாளங்கள் உம்மிடத்தில் பாதுகாப்பாக உள்ளன என்பதையும் எங்களுக்கு நினைவூட்டும். உம்முடைய சத்தியத்தால் எங்களை பரிசுத்தப்படுத்தும். எங்கள் வழிகளில் வழிநடத்தி நித்தியமான காரியங்களில் கவனம் செலுத்தி பரலோக நோக்குடன் ஒவ்வொரு நாளையும் வாழ எங்களுக்கு உதவும். இயேசுவின் வெளியேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் கண்களை மூடி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் மேல் அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யம் ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த இடுக்கு சேனலை பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேல் பிரகாசமடையத்தக்கதாகவும் ஆண்டவர் வரும் மட்டும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். May God bless you. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.